வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பையன் தர்ஷனுக்கு வந்து நைட்லேருந்து ஃபீவர், இருமல், ஜலதோஷம் ஸோ எல்லாமே வச்சு செய்து அவனுக்கு ஆல்ரெடி நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன ஒரு வீடியோ நான் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன். இப்போ பையனுக்கு வந்து ரொம்பவுமா ஜலதோஷம் பிடிச்சி அவனுக்கு ஓவர் ஃபீவர் ஆகிட்டு ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ 1 வீக் நல்லா இருந்தான். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நைட்லேருந்து ஜுரம், ஓவராக இரும்பி வாமிட் பண்ணிகிட்ருக்கான். அதனால் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகலான்ட்டு கிளம்பியிருக்கேன். சிம்பிளாக தான் கிளம்பியிருக்கேன். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, ரொம்பலாம் கிளம்பல. பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 3 ஊர் தள்ளி இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு வரலான்ட்டு பார்க்குறேன். இல்லைனா ரொம்ப லாங்கில் போகணும், டோக்கன் போடணும், வெயிட் பண்ணணும். ஸோ அவனுக்கு ரொம்பமாக ஃபீவராக இருக்குது. அதனால் இங்கேயே பார்த்துக்கலாம், இங்கே பார்த்து சரியாகலன்னா நம்ம வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்ட்டு இப்போ அவனை பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கேன். ஸோ நைட்லேருந்து வாமிட்டாக வீட்டு ஃபுல்லாக வாந்தி எடுத்து வச்சுருக்கான். காட்டுறேன் பாருங்கள் அவனை எப்படி படுத்துருக்கான் பாருங்கள். ஜுரம் இருக்குது. போகலாமா? போகலாம். சரி, எழுந்து வாடா. நைட்லேருந்து வாந்தி எடுத்துகிட்டு படுத்தே தான் இருக்கான். காலையிலேருந்து இன்னும் எதுவும் சாப்பிடல. சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவனை வந்து க்யூர் பண்ணணும். என்ன நிறைய சாக்லேட் சாப்பிட்டான். நிறையா சாக்லேட் சாப்பிட்டது, கடையில் விற்கிற குர்குரே, லேஸு அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டது. அந்த சாக்லேட் என்ன பண்ணிட்டான், ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்டான். அதுதான் அவனை இப்போ ரொம்ப பாதிச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் போயிட்டு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த விலாகில் வரும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன் எல்லாமே இந்த விலாகில் வரும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். தர்ஷனை பாருங்கள். ஆக்சுவலி நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. மொபைல், ஏடிஎம் கார்டு, அமௌண்ட் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் கார்டு, மொபைல், இது 2 தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு துண்டு எடுத்துக்கிட்டான். துண்டு பாருங்கள். ஸோ அவனுக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருந்தது, தூக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா டவல் எடுத்துருக்கேன். ஏதாச்சும் துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். வேறு ஒன்றுமே எடுத்துக்கல. பக்கத்தில் ஒரு 3 ஊர் தள்ளி தான் இருக்குது மெடிக்கலு. ஸோ அங்கே போயிட்டு அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு உடனே வரப்போகிறோம். போகலாம்டா? சரி வா. பாப்பா பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன். இவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவளை பார்க்க முடியாது. நம்ம நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வர வேண்டியதுதான். கழுவிட்டோம். $105 ஜிபே பண்ணிடுறேண்ணா. வாந்தி எடுத்துட்டியாடா? கட்டு மூஞ்ச கட்டு. Much later. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். தம்பி வந்து இங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருந்தான். ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு. அதனால் வீட்டுக்கு போயிட்டு அங்கே அழுவான். எப்படியும் நான் அக்கா கூட தான் இருப்பேன். ஏன்னா தன்ஷி வந்து அம்மா வீட்டில் தான் இருக்கா. அதனால் அவனும் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றான். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்க, 2 சிரப் கொடுத்துருந்தாங்க, டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி தர்ஷனுக்கு என்னென்ன மருந்து மாத்திரை கொடுத்துருக்காங்கன்னு இப்போ உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இவனுக்கு வந்து 2 இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறாங்க. அவனுக்கு வந்து த்ராட் இன்ஃபெக்ஷன் வேறு ஆகிருக்கு, ஜலதோஷம் அதிகமாக இருக்குது, ஃபீவர் அதிகமாக இருக்குது, ஸோ வாமிட்டு. ஸோ இதெல்லாம் அவனுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டோஸும் அதிகமாக கொடுத்துருக்காரு. 2 இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. ஸோ என்னென்ன டேப்லெட் கொடுத்துருக்காருன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த டேப்லெட் தான் அவனுக்கு வந்து 4 வேலை போட சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு நாளைக்கு 2 வேலை. இப்போ 2 நாளைக்கு 4 வேலை. நாளையோட சரியாயிடும் உனக்கு. இப்போ காலையில் ஒரு வேலை கொடுத்துட்டேன். இந்த சிரப் கொடுத்துருக்காங்க. இந்த சிரப்போட ரேட் வந்து 150 ரூபா போட்டிருக்காரு. இதோட ரேட்டு 100 ரூபா. ஸோ இது ரெண்டுமே அவனுக்கு வந்து ஒன்று இருமலுக்கு, ஒன்று வந்து சளிக்கு. ஸோ இதுதான் அவனுக்கு வாங்கியிருக்கோம். தர்ஷனா இப்போ பாருங்கள் எப்படி இருக்கான்னு. எப்படி பாருக்கு இப்போ? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா?
ஸோ இப்போ ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் இங்கே வந்து ஆக்டிவாக விளையாண்டுட்டு இருக்கான். கழுத்து ஜில்லுன்னு இருக்கா. ஸோ இப்போ வந்து அவனுக்கு ஃபீவர் வந்து சரியாயிடுச்சு. இப்போ வாமிட்டு அதிகமாக கிடையாது. காலையில் வந்து இட்லி சாப்பிட்ருக்கான். இப்போ அம்மா வீட்டில் என்னென்ன குக்கிங் பண்ண போகிறோன்னு உங்ககிட்ட காட்டுறேன். இன்றைக்கி சண்டே அதுவுமா நிறையா நான்வெஜ்லாம் எடுத்துருக்கோம். என்னென்ன நான்வெஜ் எடுத்துருக்கோம் சொல்லி இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குது தெரியும். நம்ம இப்போ வந்து சிக்கன் 65 போட போகிறோம். அதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 மசாலா, தனி மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, லைட்டாக வந்து அரிசி மாவு, தனி மிளகாய் தூள் சொல்லிட்டலாம், அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று சேர்க்கல. சிக்கனோட காலு இப்பே சாப்பிடணும் தோணுது எனக்கு. குழம்புக்கு ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு வந்து மசாலா போட்டு நல்லா வந்து ஊற வச்சிட்டோம். கால், கொஞ்சம் கறி, அதுக்கப்புறம் 1.5 கிலோவில் வந்து கிரேவிக்கு தனியாக கொஞ்சம் பிளேட்டில் அள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள். ஈரல், கொஞ்சம் சதை பகுதி, கறி கைட்டும் கொஞ்சம், ஸோ எலும்பும். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். மசாலா போட்டு ஒரு 1 hour 1/2 hour ஊற வச்சா தான் நம்ம சில்லி சிக்கன் போடும்போது நல்லா கிரிப்ஸியாக மொறுன்னு கிடைக்கும். ஸோ அதுக்காக இப்போ ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு சைடு என்ன வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் வந்து தண்ணியில் வேக வச்சுருக்கோம். ஏன்னா இப்படி வேக வச்சு ஃபைனலாக கிரேவி மாதிரி பண்ணிக்கலான்ட்டு அப்படி வேக வச்சுருக்கோம். ஃபிஷ் வந்து இப்போ நான் தோசை கல்லிலே போட்டு எடுத்துகிட்ருக்கேன். எப்படி வந்துட்டுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மட்டனை வந்து கூட்டி வச்சிட்டோம். ஸோ ஆல்ரெடி அந்த மட்டன் கறி வெந்த தண்ணியே இதில் ஊற்றி கிரேவி மாதிரி சூப்பராக நம்ம வந்து ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்ற மாதிரி இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு ஸோ எல்லாமே இருக்கிறதுனால மட்டனை வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றலான்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து கொத்தமல்லி தழை போட்டு சூப்பராக வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் மட்டன் எந்த அளவு சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த வானலில் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வந்து சிக்கன் 65 போடுறதுக்கு இந்த பாத்திரத்தில் தான் போடணும். அதனால் அதில் இருக்கிற மட்டன் கறியெல்லாம் வந்து தனியாக வேறு பிளேட்டில் மாற்றிட்டுருக்காங்க அம்மா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிளேட்டில் மாற்றிருக்கிற மட்டனை வந்து நம்ம பசங்க எல்லாருக்குமே 4 பேருக்கும் பிளேட்டில் ஷேர் பண்ணி கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ஃபிஷ்ஷு, சிக்கன் 65, ஸோ ஆல்ரெடி நிறைய ஐட்டம்ஸ் இன்னும் இருக்குது. டேரெக்டாக அவங்க வந்து சிக்கன் 65க்கு போயிட்டாங்கன்னா இது வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் 65 போட்டுக்கலான்னு நாங்கள் இப்போ அதை ரெடி பண்ணி பசங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு சைடிஷ் மாதிரி, ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரின்னு வச்சுக்குவாங்க இப்போது மட்டன் மட்டும். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் 65 சாப்பிடணும். இது எல்லா நாளும் சாப்பிட முடியாது, சண்டே மட்டும் தான் சாப்பிட முடியாது. அதனால் சண்டே மட்டும் ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் எடுத்துருக்காங்க, அம்மா வீட்டில். இப்போ 4 பேருக்கு 4 பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டேன். கை கழுவிட்டு வந்துட்டாங்க இப்போ சாப்பிட்றதுக்கு. தர்ஷன் ஆல்ரெடி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்ஜெக்ஷன் போட்டு தான் வந்தேன் ஹாஸ்பிட்டல்லேருந்து. அவனும் வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொன்னான். சரி கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், அதிகமாக சாப்பிட மாட்டான். ஸோ எல்லாம் இப்போ வந்து வெளுத்து கட்டிகிட்ருக்கோம். ஸோ மீன் கொண்டாந்து வந்துச்சாச்சு. ஏன்னா இப்போ வந்து மட்டன் சாப்பிட்டுட்டு அது கூட மீன் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. டாமி பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசில் தூக்கிட்டு வந்த டாமி இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு காவலாக நல்ல ஆரோக்கியமாக வீட்டையும் பார்த்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க டாமி. ஸோ அது நேம் வந்து டாமி. ஸோ அம்மா வீட்டில் வளர்கிற டாக் நேம். எனக்கெலாம் எங்கள் வீட்டில் டாகு பூனைலாம் வளர்க்குற மாதிரி இல்லை. ஏன்னா தர்ஷன் அடித்தே கொண்டுருவான். அவனுடைய குணம் அப்படி. நம்ம எதாவது கொண்டு வந்து வச்சதுன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணிவிடுவான். எப்படி கூப்பிட்டதும் வருது, நல்லா நம்ம சொல்கிறதே நல்லா பேச்சு கேட்குது நம்ம டாமி. அதுக்கப்புறம் பசங்க சாப்பிட்ட மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. அம்மாவுக்கு வந்து இப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துட்டாங்க. அவங்களும் அப்படியே கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு கிச்சன் ஒர்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிச்சன் ஒர்க் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த சிக்கன் வந்து கிரேவி மாதிரி வச்சுட்ருக்கோம். ஸோ இது இப்போ தான் போடுற ஸ்டேஜ். இன்னும் வந்து இது நல்லா வந்து கெட்டி பதமாக வந்ததுக்கப்புறம் தான், கறி நல்லா வந்ததுக்கப்புறம் தான் இதை வந்து இறக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 65 போட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சைடில் வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு சைடில் வந்து 65 போட்டுட்ருக்கேன். நான் தான் போட்டுட்ருக்கேன்.
இப்போ பாதி போட்டேன், பாதி இப்போ வெந்துட்டுருக்கு. இன்னொரு சைடில் வந்து ஆம்லேட் போடலான்ட்டு அதுவும் போட்டுட்ருக்கேன். ஆம்லேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா மதிய சாப்பாட்டுக்கு வந்து சைட் டிஷ்க்கு வந்து எல்லாமே நான்வெஜ்ஜில் எதுவுமே ஒதுக்கப்படலை. நம்ம வீட்டில் இன்றைக்கி மீன், சிக்கன், மட்டன், முட்டை ஸோ எல்லாமே நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். ஃபைனலாக பாருங்கள் 65 எப்படி போட்டிருக்கேன்னு. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் ஒரு 2 ஈடு வரும். அதுக்கப்புறம் சிக்கன், ஆம்லேட், ஃபிஷ்ஷு, கேஎஃப்சி சிக்கன்னு அக்கா போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. கேஎஃப்சி சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மட்டன் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். இதுவும் அக்கா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மட்டன் குழம்பு. அவங்க வீட்டில் மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க. நம்ம மட்டன் கிரேவியாக வச்சுட்டோம், அவங்க வந்து மட்டன் குழம்பாக வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் வடை சுட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாமே ஒரு பொடி பிடிச்சிட்டு ஈவினிங்காக வீட்டுக்கு ஒரு கப்பில் சாதமும் ஒரு கப்பில் குழம்பு அப்புறம் கொஞ்சமாக பால் வாங்கிட்டு 2 எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு அம்மா வீட்டிலேருந்து என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.